ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லாம் காலேஜ் கிளம்புவோம். அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணுன்னு. கண்டிப்பாக வந்துடும்டா, நீ தைரியமாக போடா, ஜாலியாக இருடா, நீ ப்ரைஸ் எல்லாம் வாங்க போகிற, ஜாலியாக இரு, சந்தோஷமாக வச்சுக்கோ அந்த முகத்தை, ஏன் உம்முன்னு இருக்க அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சரி கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் இப்படி கிளம்புவார். நடேசன் உள்ளே வருவாருங்க. உள்ளே சேரங்கிட்ட, பாருடா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, சட்டு புட்டுன்னு பேசி கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு, வீணாக பிரச்சனை எல்லாம் வர மாதிரி வச்சுக்காத, சட்டுன்னு கல்யாணம் பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவார். உடனே சேரை யோசிப்பார். நிலா அன்றைக்கி வானதியும் சந்தாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கிளம்பி போயிடுவேன், நான் இந்த சோழனுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த நிலா பேசுனதே அவர் நினச்சி பார்க்குறாரு. இங்கே தோட்டத்தில் பாண்டி துணி துவச்சிட்டு பாரு. சேரனும் என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குதுடா உன் டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அது வண்டியை ரிப்பேர் பண்ணும்போது போடுறது ஷர்ட் தானே, அது அழுக்காக இருந்தால் என்ன, அந்த என்னடா கரெல்லாம் போகவே மாட்டேங்குதுடா, எவ்வளோ கசக்குனாலும் அது இருந்தால் என்னென்ன வேலை செய்யும் போது தானே போட போகிறேன் அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. அண்ணே நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசினே அப்படின்றாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாக்கா எங்கே நிலா வெளியே போயிடுவாங்களோன்னு தானே நான் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் இனிமேல் நடக்காது. பார்த்தீங்கல்ல காலையில் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி இருக்காங்க, கண்டிப்பாக நிலா சோழனை விட்டு போக மாட்டாங்க, நீ தைரியமாக கல்யாணம் பண்ணுன அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. அப்படியாடா சொல்கிறேன், ஆமாண்ணே நீ தைரியமாக கல்யாணம் பண்ணுனேன், அதை பற்றி யோசினேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு பாண்டி சொல்லுவார். இங்கே ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகின்னு இருப்பாங்க. பல்லவன் காலேஜ் போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு பல்லவன் காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே பல்லவன் காலேஜ் வாசலில் நின்றுட்டு நம்ம வீட்டிலேருந்து இன்னும் யாரும் வரலன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்போ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட பேசுவாங்க. பல்லவங்கிட்ட அவங்ககிட்டே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்திங்கன்னா பாண்டி அப்புறமா சோழன் நிலா 3 பேரும் வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள்லாம் வீட்டிலேருந்து வரேன்டா, அண்ணன் சைட்டில் இருக்கார், கண்டிப்பாக வருவார், வாடா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பல்லவன் மட்டும் இன்னும் அண்ணன் வரலையே அப்படின்ட்டு அப்படியே சோகமாக இருப்பார். அப்போ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சோழங்கிட்ட பாண்டியங்கிட்ட நிலாக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி இவன் எத்தனை ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கான் தெரியுமா, 8 ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்காங்க, ரொம்ப டயர்டாகிட்டான், ஒரு வாட்டி மயக்காட்சி விழக்கூட போனான் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, தண்ணி குடிக்கல அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவான். நிலா சேரன் எல்லாம் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அண்ணன் வரலின்னா பல்லவன் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. சரின்ட்டு பாண்டி சரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியே வருவார். நானும் வரேன் அப்படின்ட்டு நிலாவும் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அனீஷுக்கு ஃபோன் வரும். யார் அப்படின்னு கேட்டாக்கா ஊர்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க, சந்தாவை எப்போ இட்டுன்னு வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு உடனே சேரன் விடு அனீஷ் நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு சேரன் சொல்கிறாரு. சரின்ட்டு அங்கேருந்து இப்படி வந்தாக்கா சேரனுடைய ஃபோன் ரிங் ஆகும். உடனே சேரன் எடுத்து காதில் வச்சு பேசுகிறாரு. பாண்டி ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே காலேஜில் பல்லவன் உன்னை வரலன்ட்டு பார்த்துன்னு இருக்கா, எப்போண்ணே வருவேன்னு, எங்கடா காலேஜுக்கா அப்படின்ட்டு அவர் கேட்பார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.